ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல செலக்ட் ஆனவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. நாங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட செலக்ட் ஆயிருக்கோம். நாங்க அடிஷனலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேண்டிடேட்ஸ் கேக்குறீங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். அடிஷனலா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதை யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும், அந்த அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட போயிட்டு நம்ம ரெடி பண்ணி சைன் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற பத்தி பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சோசியல் மீடியா பேஜான நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோரியில பின் பண்ணுவோம். ஈஸியா உங்களால செக் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல நீங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. இதுல ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அதுல உங்களுடைய கேண்டிடேட்ஸோட நம்பர் வரல அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் சிவி தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவி அப்படிங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல விவோ இன்க்ளூடிங் விவோ டைபிஸ்ட் ஸ்டெனோ இந்த மாதிரி போஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் சிவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரெண்டாவது சிவி யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்ட்லயே டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல் யூத் இந்த கேட்டகரி, அதாவது பழங்குடியினர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் லிஸ்ட்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கீங்க. டிஎன்பிசி குரூப் 4 ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு கட் ஆஃப்ல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா மூவ் ஆயிருக்கீங்க. எந்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க மட்டும்தான் அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வச்சு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. சரிங்களா? சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் செகண்ட் லிஸ்ட் உங்களோட நேம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற நேம் லைக் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 11ல இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க டைம் லைனு. இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓடிஆர் வெப்சைட் லாகின்ல போயிட்டு நீங்க ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல ஓகே ப்ரோ, இதெல்லாமே எங்களுக்கு கிளியரா இருக்கு. நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா 11/12/2024 இந்த டேட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா முன்கூட்டியே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு இந்த லிஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு இப்படி தான் நடந்துச்சு. அதாவது முன்கூட்டியே நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கூட நமக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அதுமே உங்களால பார்த்திருக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கு தற்காலிகமாக கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் உடற்தகுதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அவர்களது விண்ணப்பம் மேற்கண்ட பதவிகளுக்கு பரிசீலனைக்கப்படுமா, அதாவது கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கல. அதுக்கு உங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அபிஷியலா. வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கு தற்காலிகமாக கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் உடற்தகுதி சான்றிதழ், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் உடற்தகுதியை பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கவர்மெண்ட் டாக்டர் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட வாங்கப்பட்ட அந்த அன்அக்சஸ் ஃபார்மை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உடற்தகுதி சான்றிதழ்களை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த பதவிகளுக்கு மட்டும் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உடற்தகுதி சான்றிதழ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இதெல்லாம் எங்க ப்ரோ நாங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதுக்காகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் சிவில வந்து யாரெல்லாம் வின் பண்ணி செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அப்பாலஜி லெட்டர் வந்து எப்படி வந்து ரைட் பண்றது அப்படிங்கிற சாம்பிள் எல்லாமே நம்ம வந்து லிங்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்துறேன். நீங்க சப்போஸ் வந்து மன்னிப்பு கடிதம் உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து நீங்க கரெக்ஷன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து அப்பாலஜி லெட்டர் மூலியமா என்ன பண்ணிக்கலாம்னா சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால பெரிய ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பயப்பட வேண்டாம். தாராளமாக அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் உங்களை அறியாம நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மன்னிப்பு கடிதம் போட்டு அனுப்புனர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பெயர், உங்க ஃபாதர் நேம், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டு பெறுநர் அப்படிங்கிறதுல டிஎன்பிசி தேர்வாணைய இயக்குனர், தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகம், சென்னை 6,03,000. பொருள் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு விண்ணப்பத்தில் திருத்தம் தொடர்பாக அப்படிங்கிறத போட்டுட்டு மதிப்பிற்குரிய ஐயா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்டர் நடந்துச்சோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்படிக்கு உங்களோட சிக்னேச்சர், டேட், பிளேஸ்ங்கிறத போட்டு கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 10th மார்க் ஷீட்ல இருந்து ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ணிருந்தோம். இதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்பாலஜி லெட்டர் அப்படிங்கறத வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா உறுதிமொழி கடிதம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உறுதிமொழி கடிதத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மட்டை கூட உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுடைய ஹைட் எவ்வளவு, உங்களுடைய வெயிட் எவ்வளவு, உங்களுடைய ஜெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா விரிவடையுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீல் போட்டு சைன் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே டிஎன்பிசி தரப்புல இருந்து அபிஷியல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் ஃபார் ஃபாரஸ்ட் கார்டு வித் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க யார்கிட்ட எந்த ரேங்கிங் எந்த மெடிக்கல் ஆபீசர் கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய வாட்ஸ்அப் சோசியல் மீடியா குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம சோசியல் மீடியா பேஜ்க்கான ஒரு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணி பாத்துக்க முடியும். இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனலா வந்து டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உடற்தகுதி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், எந்த படிவத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷனா நீங்க வந்து இங்கிலீஷ் பேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அனெக்சர் ஃபார்ம் நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அடிஷனலா வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க இதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அபிஷியலா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லயும் அவங்களுடைய டெலிகிராம் பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா வீடியோவா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல லேடிஸ் அதாவது ஃபீமேல் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் ஆனவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஹஸ்பண்ட் நேம் வச்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ நீங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகி உள்ள போவீங்க. மேபி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஃபீமேல் உள்ள போறீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஃபாதர் நேம் போட்டு நம்ம வந்து வாங்குறது, ஏற்கனவே ஹஸ்பண்ட் நேம் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி நம்ம சேனல்ல வீடியோவா ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபாதர் நேம் போட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நம்ம வந்து மேரேஜ் ஆனாலும் சரி மேரேஜ் ஆகாம இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபாதர் நேம் போட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால ஜென்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி தாசில்தார் கிட்ட வந்து சைன் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னெக்ஸ்ட் ஃபார்மே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா இதை வந்து ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதேமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வாங்கி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சைன் வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. யார்கிட்ட எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடிஷனலா உங்களுக்கு என்னென்ன அனெக்சர் ஃபார்ம்லாம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது கண்டிப்பா வந்து ஃபாரஸ்ட் கார்ட்லயே வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா
இவங்க மட்டும் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அந்த ஆட்டோமொபைல் கேட்டகரியில இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும், ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க வந்து ரெடி பண்ணணும். இது வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இதை நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கம்பெனில வந்து சீல் போட்டு சைன் போட்டு மேனேஜர் கிட்ட வாங்கி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இண்டிவிஜுவலா இதை பத்தி எனக்கு தனியா வந்து ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த கேட்டகரியில எந்த சர்டிபிகேட் எந்த அன்னெக்சர் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ற உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தின ஒரு ஐடியாஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்த வீடியோல வந்து இண்டிவிஜுவல் வீடியோவாவே ஷேர் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ரெடி பண்றது, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, யார்கிட்ட சைன் வாங்கணும், எப்படி சீல் போட்டு ரெடி பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம என்ன பண்றோம்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டிஎன்பிசி ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பா நம்ம சைட்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.